கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் நேற்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த ஒரு விழாவில் பேச போகும்போது அந்த மாநிலத்தினுடைய முக்கிய அதிகாரிகள்லாம் அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. இது தலித் சமூக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு அந்த மாநில பாஜக செய்யுதுன்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினர் கண்டிச்சுட்டு வராங்க. அண்மையில் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தையே கேள்வி முர்மு மூலமாக ஒன்றிய அரசு கேள்வி கேட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு இடையில இந்த மாதிரியான அவமதிப்பை நம்ம விடுசா பார்க்கலாம். பாசிச பாஜகவை பொறுத்தளவில் இந்த நாடை இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும். பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். மாநிலங்களே இருக்கக்கூடாது. அதிபர் ஆட்சி முறை வர வேண்டும். தன்னாட்சி அமைப்புகள் இயங்கக்கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி. ஆர்எஸ்எஸ் தோற்றுவிக்கப்படுவது அது வகுத்த கொள்கையில் ஆர்எஸ்எஸ் வகுத்த கொள்கை தான் ஜனசங்கம், பாரதிய ஜனதா. ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை, கொள்கையை அமுல்படுத்துவதுதான் மோடியின் வேலை. அந்த அடிப்படையில் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொன்றாக ஜனநாயக நடைமுறைகளை செல்லரித்து போகின்ற வேளையில் தான் பாஜக ஈடுபடுகிறது. நாடாளுமன்றமே உயர்ந்ததல்ல என்பதுதான் பாஜகவின் நோக்கம், கொள்கை, லட்சியம். அதனால்தான் ஊரை ஏமாற்றுவதற்காக வெற்றி பெற்று கூட நாடாளுமன்றத்துக்கு நுழையும் போது அந்த நாடாளுமன்றத்தை கீழே விழுந்து தொட்டு வணங்கிட்டு மோடி உள்ளே போவார். இது நாடை ஏமாற்றுவதற்கு. ஆனால் என்றைக்கு நாடாளுமன்ற விவாதத்தில் மோடி கலந்து கொண்டது கிடையாது. எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வதில்லை. நாடாளுமன்ற விவாதத்தை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை இந்த 10-11 ஆண்டுகளில் குழி தோண்டி புதைத்து விட்டார் மோடி பாஜக கட்சி. மணிப்பூர் விவகாரத்தை கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துதான் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அது மாதிரி தன்னாட்சி அமைப்புகளான தேர்தல் ஆணையம் இன்றைக்கு பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய 32 அமைப்புல தேர்தல் ஆணையத்தை ஒரு அமைப்பா போயிடுச்சு. அது செல்ஃப் அட்டானமஸ் பாடி கிடையாது. தன்னாட்சி உரிமை பெற்ற அமைப்புகளை சீரழித்து வருகின்ற, சின்னாபண்ணமாக்குகின்ற, சிதறடைகின்ற வேலையில் தான் பாஜக ஈடுபட்டு வருகிறது. அது மாதிரி மத்திய அமலாக்கத்துறை, நீங்க மத்திய அமலாக்கத்துறையை பார்த்தீங்களாங்க, பாஜக அல்லாத மாநிலங்களில் மட்டும்தான் செயல்படும். ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் அது ஒரு பிரிவா போச்சு. மத்திய அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை பழிவாங்குகின்ற பிரிவு. அது மாதிரி வருமான வரித்துறை, அதுவும் பாஜக மாணவரணி மாதிரி இருக்கு. அதாவது தன்னாட்சியா இயங்கக்கூடிய அமைப்புகளை ரிசர்வ் பேங்கவே அவங்க ஆட்டி படைச்சிட்டாங்க. ரிசர்வ் பேங்க் நிதியிலே கை வச்சுட்டாங்க. அது மாதிரி தன்னாட்சி அமைப்புகளை பூரா அழிச்சிட்டாங்க. நீதிமன்றம் ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நீதிமன்றத்திலையும் இவங்க இந்த கொலிஜிய முறையத்தெல்லாம் ஒழிச்சு அவங்களே நீதிபதியை போகிற முறைக்கு பாஜக காரங்களவே நீதிபதி ஆக்குற முறையை தான் மோடி இன்றைய தினம் செயல்பட்டு வருகிறார். ஒரு 60% நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு இயங்குறதுனால தான் இந்தியாவில் ஜனநாயகம் உயிர்ப்புடன் இருக்கிறது. இந்த உயிர்ப்புடன் ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்பதுதான் பாஜகவுடைய வேலை. இந்த 3வது முறையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஜனநாயகத்தை சுத்தமாக சீரழிச்சு அதிபர் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய எண்ணம். ஊரை ஏமாத்துறதுக்கு நாங்கள் முர்முவை, ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு அம்மையாரை நாங்கள் ஜனாதிபதி ஆகியிருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னு கேட்டால் அவங்கள போய் அவங்க ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றதோ அதில் கையெழுத்து போடக்கூடிய ஆளை தான் அவங்க வச்சிருக்காங்க. ஊரை ஏமாத்துறதுக்கு
நாங்கள் பழங்குடியை சேர்ந்த ஏற்கனவே ஒரு தலித்தில் வச்சுருந்தோம். அவங்க ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட போவாங்க, அதை தலித்து ஜனாதிபதியை கூட்டு போக மாட்டாங்க. காரணம், அவர் தீண்டத்தகாத ஒரு அன்டச்சபிலிட்டியாக தான் மனு தர்மம் சொல்றது. அரசியலமைப்பு சட்டம் அம்பேத்கர் பிரிவு என்ன சொல்லுது? ஆல் ஆர் ஈக்குவல். இங்கே பாலின வேறுபாடு இருக்கக்கூடாது, சாதி மத வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா சட்டம், அம்பேத்கர் சட்டம். அந்த சட்டம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு மனு உரிமை சட்டம். நீ ஜனாதிபதியா இருந்தாலும் தலித்து தான். இதான் பாஜகவுடைய சட்டம். அந்த அடிப்படையில் தான் அவரை ராமர் ஒரு அடிக்கல் நாட்டுலாவுக்கு கூப்பிடல, ஜனாதிபதியை புதிய நாடாளுமன்ற திறப்புலாவுக்கு கூப்பிடல. இதெல்லாம் நீங்க வரிசையா பார்த்துட்டு வரணும். அந்த அடிப்படை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகளில் நம்முடைய பிஆர் கவாய் ஒரு அருமையான நீதித்துறையில் நீதி வலுவாமல் தீர்ப்புகளை சமரசமின்றி நியாயத்தின் அடிப்படையில், வழக்கின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்து இன்னைக்கு தலைமை நீதிபதியாக ஆயிருக்கிறாரு. அவர் பிறந்தது மராட்டிய மாநிலம், மகாராஷ்டிரா. அதனால இப்போ போன வாரம் தான் அவர் தலைமை நீதிபதியாக பதவியேற்றுக்கிட்டாரு. இதே சங்கிகளுக்கு தாங்கலை, கதறான். வேற வழியில சீனியாரிட்டி அடிப்படையில் அவர் தான் வரணும். நவம்பர் மாதம் வரைக்கும் அவருக்கு பதவிக்காலம் இருக்கு. அவர் வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத மனுதர்ம அடிப்படையில், மனுஸ்கிருதி அடிப்படையில் இவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆயிட்டார் என்றத அவங்களால ஏத்துக்கிற முடியல, சகிக்க முடியல. ஜனநாயகத்தில் ஒரு வழி இல்லாம சகிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அதன் வெளிப்பாடு தான் அவர் பிறந்த மராட்டியத்திற்கு நேற்றைக்கு சென்றிருக்கிறார். மராட்டிய கோவா மாநில பார் கவுன்சில், வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் சார்பாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா. அருமையா பேசியிருக்காரு. நாட்டில் தனி மனிதன் யாருமே உயர்ந்த இடம் கிடையாது, அரசியல் அமைப்பு தான் உயர்ந்தது. கான்ஸ்டியூஷன், அம்பேத்கர் அரசியல் சாசனம், தனி மனித உயர்வு கிடையாது, அரசியல் சாசனம் தான் இந்தியாவில் உயர்ந்தது அப்படின்னு பேசுறாரு. இதே அவங்களுக்கு சங்கிகளுக்கு ஏத்துக்கிற மாட்டாங்க. என்ன அரசியல் சாசனம் அம்பேத்கர், அவர் ஒரு தலித்து, அவர் எழுதின சாசனம் பெருசா அப்படினால தாங்கவே முடியாது. ஆனா அரசியல் சாசனத்துடைய சிற்பி வடித்தெடுத்திருக்கிறார் அம்பேத்கர். அரசியல் சட்டத்துடைய சிற்பி அம்பேத்கர் நமக்கு வழங்கிய அவருடைய உழைப்பால், வேர்வியால் சிந்திய ரத்தத்தால் அவருடைய சட்ட மேதை, மாமேதை அம்பேத்கர். அவர் வழங்கிய அந்த சட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கொடுத்த நமக்கு நன்கொடை இந்திய மக்களுக்கு உலகத்தில். அவருடைய ஆற்றல், அறிவு, அனுபவம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து விடிய விடிய தூங்காம இந்த சட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறார். அதுதான் சங்கிகளுக்கு என்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாகி நமக்கு வந்ததோ அன்று முதல் இந்த அரசியல் சட்டத்தின் மீது போராடி கொண்டு இந்த அரசியல் சட்டத்தை ஒழிக்க வேண்டும் அம்பேத்கர் சட்டத்தை நினைக்கிறவன் தான் பாஜக. நீங்க அதுதான் இன்னைக்கு யார் கவாய் அவர்கள், அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதியா, தலைமை நீதிபதியா போயிருக்கிறாரு. நீங்க பாருங்க, ஒரு தலைமை நீதிபதி தான் ஜனாதிபதிக்கே பதவி பிரமாணம் எடுத்து வைக்க முடியும். ஜனாதிபதி நினைத்தால், பிரதமர் நினைத்தால், நாடாளுமன்றம் நினைத்தால் அனைவருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் விளக்கம் சொல்ல வேண்டியது தலைமை நீதிபதி. அவ்வளவு பெரிய அரசியல் சாசனத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். ஆனா மராட்டிய மாநிலத்தில் அவரை வரவேற்கிறதுக்கு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வரவேற்பதற்கு தலைமைச் செயலாளர் வரவில்லை. காவல்துறைய தலைமை இயக்குனர் டிஜிபி வரல. மராட்டிய மாநில காவல்துறையுடைய ஆணையர், கமிஷனர் வரல. என்ன செஞ்சிருக்கிற, ஒரு மராட்டிய மாநிலத்தில் பிறந்த மண்ணின் மைந்தன் இந்தியாவின் உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு. மராட்டிய மாநிலமே கொண்டாட வேண்டிய திருவிழா, மராட்டிய மாநிலமே திரண்டு வரவேற்பு கொடுக்க வேண்டிய, வாழ்த்த வேண்டிய ஒரு பெரும் திருவிழா பிஆர் கவாய் அவர்களுக்கு. அந்த அமைச்சரவே வரவேற்றிருக்க வேண்டும், முதலமைச்சரை வரவேற்றிருக்கணும், அந்த மாநிலத்துக்கு அடுத்த பெருமையாக கருதிருக்கணும், அந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கணும் கருதிருக்கணும். ஆனால் இது சட்டம் கிடையாது,
ஒரு மரபு. மரபை மீறினா என்ன ஆகும்? அழகா சொல்லியிருக்கார். நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஆட்சித்துறை இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று தழுவி செல்லாதான் ஜனநாயகத்துடைய உயிர்ப்பு இருக்கும். அம்பேத்கர் அழகா மிகப்பெரிய சிந்தனையின் ஊற்று கடல், சிந்தனையின் இமயம் அம்பேத்கர். அவர் பாருங்க, இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று தழுவி போற மாதிரி தான் ஒரு மரபை உருவாக்கி இருக்கிறார். ஆனா இந்த மரபை பாஜக அவமரியாதை செய்வதன் மூலமாக ஜனநாயகத்தை, அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை தூக்கி போட்டு மிதித்து அவமரியாதை செய்ததான் எங்களை போன்றவர்கள் கருதுகிறோம், நாடு கருதுகிறோம். இது வரலாற்றில் மன்னிக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு கருப்பு அத்தியாயம்தான் நேற்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறது நம்முடைய பாஜக RSS சங்கி கூட்டம், மராட்டியத்தை ஆளுகின்ற மானங்கட்ட சங்கி கூட்டம். இது தனிப்பட்ட PR கவாய்க்கு அவமரியாதை என்று அவரும் கருத மாட்டார், நாடும் கருதாது. ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீ மதிக்கணும் போது இது ஒரு மரபு. பிரதமர் வந்தால் அமைச்சர், முதலமைச்சர் வரவேற்கணும், அல்லது அமைச்சரவையில் யாராவது கொண்டு போய் வரவேற்கணும், ஒரு மரபு, சட்டம் அல்ல. கவர்னரை வரவேற்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மரபு. நீ தொடங்கி வச்சிருக்கூடிய விளைவு எங்க போய் நிற்க? நாளை பிரதமர் இந்தியாவுக்கு எந்த மாநிலத்துக்கு போனாலும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு போறீங்க, ஒரு பீன் கூட உன்னை வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மரபு. மரபை மீறான் என்ன செய்ய முடியும்? கலெக்டர் பார்க்க வேண்டிய, கலெக்டர் பிரதமரை பார்க்கணும் கட்டாயம் கிடையாது. PR கவாய் அவர்களை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை, மாண்புமிகு நீதியரசர் அவர்களை மராட்டிய தலைமைச் செயலாளர் பார்க்க வேண்டியது சட்டம் அல்ல. வரவேற்க வேண்டியது DGPயின் மரபுதான், சட்டம் அல்ல. மராட்டிய மும்பை மாநில கமிஷனர் போலீஸ் கமிஷனர் பார்க்கணுன்றது சட்டம் அல்ல. நாட் பை லா பட் கோட். அதாவது மரபு. மரபை மீறுகின்ற காரணத்தால் அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ற அந்த நீதிபதிக்கான மரியாதை இழப்பாக தான், அவமரியாதை தான், அரசியல் சாசனத்தின் அவமரியாதையை தான் நம்ம பார்க்க முடியும். அங்க ஒரு தலித்து சகோதரர் அவரை நம்ம பார்க்க விரும்பல. ஆனா உள்நோக்கம் அதுதான். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தையே அவர் ஒரு சூத்திரன், ஒரு பஞ்சமன் எழுதினால்தான் பார்க்கிறார் RSS சங்கி. அதனால அரசியல் சாசனத்தை தூக்கி எறியணும், அந்த இடத்துக்கு மனுதர்ம வரும் நினைக்கிறான். மனுஸ்க்கு இந்த நாட்டை அளவு கருதுறான். இது எங்க போய் முடியும்? கவர்னர் நாளைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கவர்னர் யாருமே போய் பார்க்கறது இல்லை. மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு பியூனு, அவருக்கு வேலைக்காரன், சமையல்காரன், எல்லா பேரும் டிரைவர் உட்பட மாநில அரசு தான் அனுப்பணும். கவர்னருக்கு சட்டம் கிடையாது. யாருமே நாளைக்கு அனுப்பாடு என்ன செய்வீங்க? காவல்துறை பாதுகாப்பு போடணும். தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு கையில் தான் இருக்கு. கவர்னருக்கு நாளைக்கு வித்ட்ரா பண்றோம், சட்டம் ஒன்றும் கவர்னருக்கு கொடுக்கணும் சட்டம் கிடையாது. மரபு. ஆட்சித்துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை ஒன்றுக்கொன்று தழுவி ஒன்றுக்கொன்று செல்ல வேண்டியதுதான் மரபு. இந்த மரபை உடைப்பதன் மூலமாக பாஜக இந்திய ஜனநாயகத்தை உடைக்கிறது. ஒரு 78 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக மரபை உடைக்கிறது. இந்த ஜனநாயக மரபை உடைப்பதன் மூலமாக சர்வதிகாரத்திற்கு வழிவகுக்கிறது. ஜனாதிபதி மூலமாக ரவுடித்தனமாக உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிறது. துணை ஜனாதிபதியை வைத்து நாடாளுமன்றத்திலேயே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மிரட்டுவதன் மூலம் ஒரு ரவுடித்தனத்தை, காலித்தனத்தை காவி கூட்டம் ஜனநாயகத்திலே அரங்கேற்றுவது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு, அவமரியாதை. நாளை பிரதமர் ஒன்றிய அரசுடைய அலுவலகம் தான் நீ வச்சுக்கிறோம். எந்த மாநிலத்துக்கு போனாலும் கலெக்டரோ காவல்துறையோ பாதுகாப்பு கொடுக்கல, என்ன செய்வீங்க நீங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான மரபை நீங்க மீறுகின்ற பொழுது பிரதமருக்கு நாளைக்கு மீற முடியாதா? சட்டம் ஒன்றும் கிடையாது. கவர்னருக்கு மீற முடியாதா? ஒன்றிய அமைச்சருங்க வர்றாங்க, அவங்களுக்கு நாங்க கார் கொடுக்கிறோம்,
அவங்களுக்கு இங்க பாதுகாப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு இங்க கலெக்டர் போய் பார்க்கிறோம். இது மரபு தான், சட்டம் ஒன்றும் கிடையாது. இந்த மரபை உடைக்கலாமா? உடைப்பதன் மூலமாக நீங்கள் ஜனநாயகத்தை உடைக்க சதி செய்கிறீர்கள். ஜனநாயகத்தை உடைப்பதன் மூலமாக இங்கே சர்வாதிகாரத்துக்கு தூவம் போடுகிறீர்கள். நீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஒரு பஞ்சமனாகவோ சூத்திரனாகவோ மனோரம அடிப்படையில் நீங்க பார்ப்பதன் மூலமாக இங்கே சாதிய படிமம், இங்கே சாதிய வன்மம் இங்கே தலை தூக்கி நிற்கிறது. 78 ஆண்டுகள் ஆன பின்பும் பாஜகவால் தாழ்த்தப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்படுத்த பார்ப்பன அல்லாத மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். நேற்றுக்கு ஏற்பட்ட அந்த அவமரியாதை என்பது இந்திய ஜனநாயகத்தை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, ஒட்டுமொத்த அரசியல் அமைப்பு சட்டத்தை, சாசனத்தையே தூக்கி கடலில் வீசுவதற்கு சமம். ஆகவே பாஜகவுடன் எச்சரிக்கையாக விழிப்போடு இருக்கணும். பாஜகவை பார்த்து இல்லாட்டா என்ன ஆகும்னு கேட்டா, இந்த ஜனநாயகத்துல அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கும் ஒன்றியங்களை சீரழிப்பதற்கும் இங்கே மிரட்டுகின்ற பாணியை ஜனாதிபதி வைத்து ரவுடித்தனமாக மிரட்டுறீங்க. ஜனாதிபதி கேள்வி கேட்கலாம், ஆனா ஒரு லிமிட் கொண்டு வந்திருக்கும். கவர்னருக்கு ஒரு நாள் தான் நீ கிடப்பில போட முடியும்னு சொல்றான். இது தவறா? பகிரங்கமாவே ஜனநாயகத்தில் தவறு அப்படி ஜனாதிபதி விட்டு நீங்க மிரட்டுறது மூலமாக பகிரங்கமான நீங்கள் ஒரு RSS காரர்கள் பார்ப்பன மக்களுக்கு, பார்ப்பன அல்லாத மக்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகின்றத அனைத்து மக்களும் விழிப்புணர்வு பாரதிய ஜனதாவை ஓடோடு விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகும். நன்றி சார். நன்றி.